பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்தாக வேண்டும், ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அல்ல, ஒளிந்தாக வேண்டும். அப்படின்னா அது இல்லாமற் போக வேண்டும். எது இல்லாமற் போக வேண்டும்? கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், களியாட்டுகள், பொறாமைகள், கொலைகள் என்றெல்லாம் 17 காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகாராதனை, பில்லி சூனியங்கள், இதை போன்ற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த காரியங்களை நாம் கொலை செய்யாதவர்களாக இருக்கலாம், அல்லது நாம் விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களாக இருக்கலாம், அல்லது களியாட்டு போன்றவைகள் செய்யாதவைகளாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்மை அறியாமல் நமக்குள் வாசம் பண்ணுகிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கோபங்கள் வருகிறது, பொறாமைகள் வருகிறது, வெறிகள் வருகிறது, பிரிவினைகள் வருகிறது, வைராக்கியங்கள் வருகிறது. இன்னும் இதை போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலையாமல் நமக்குள் விருந்தினராக செயல்படுகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் என்று அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, அதை விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாம மகிமைக்காக வாழ்கிறவனே கிறிஸ்தவன். கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறதுனால அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் பழையவைகள்: கோபம், சண்டை, பிரிவினை, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பில்லி சூனியம், பகை, பொறாமை, களியாட்டு, இதெல்லாம் பழைய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தவைகள். இன்னும் சில நேரங்களிலே நமக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் அவ்வப்போது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நாம் கிறிஸ்துவண்டை உண்மையாகவே ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அப்போ அந்த உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள நாம வந்துட்டோம்னு சொன்னா கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே புதுப்பித்தது என்று நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே ஒளிந்து தேவனுடைய அந்த கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் நாம செய்யணும்னு சொன்னா உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் இந்த கனி கொடுக்கிற ஜீவியத்தை நம்மால் செய்ய முடியும். சில நேரங்களில் நம்ம கோவப்படுறோம், சில நேரங்களில் வைராக்கியமாக இருக்கிறோம். மனுஷர்களுடைய தப்பிதங்கள், மனுஷர்களுடைய இடையூறுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டு நம்ம சோர்ந்து போய் சில நேரங்களில் என்னடா கடவுள், என்னடா இயேசு அப்படின்னு ஒரு விரக்தியான ஒரு நிலையில் நாம் கடந்து போகிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, நீ அவருடனே கூடவே இருந்தால் உன்னுடைய பழைய சுபாவங்கள் எல்லாமே அவர் உன்னோட இருக்கிறபடினாலே எல்லாமே மாறி போகும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உண்மையாகவே ஒருவேளை இந்த நிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் சொல்லுகிற நானும் அந்த நிலைக்கு வரணும். சில நேரங்களில் கோபங்கள் வருது, பொறாமை வருது, வெறி வருது. சில மனுஷர்கள் செய்கிறத பார்த்து அவங்களுடைய தப்பிதங்களை நம்மால மன்னிக்க முடியாத ஒரு எண்ணங்கள் தோன்றுகிறது. இது எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகிதான் ஆகணும். கிறிஸ்து எப்படி பூர்ண சர்க்குணராய் இருந்தது போல நாமும் அப்படிப்பட்டவர்களா வாழ பழகி கொள்ளணும். ஒவ்வொரு நாளும்
கிறிஸ்துவனுடைய நாமத்தினால நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுங்க அப்படின்னு நாம கேட்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய கிருபையினாலும், புதிய வரங்களினாலும், புதிய கனிகளினாலும், அவருடைய சுபாவத்தினாலும், அவருடைய அன்பினாலும் நம்மை அவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உடைய வார்த்தையை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தியதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவரே கோபப்பட்டு, பொறாமப்பட்டு, எரிச்சல் பட்டு, வைராக்கியமா இருந்து உம்முடைய நாமத்தை நாங்க மறுதலிக்கிற அளவில் நாங்க கடந்து போனது உண்மை. ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை புது சிருஷ்டியாய் நீங்க எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. நீங்க வணைந்து கொள்கிறதற்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையின் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வேலை ஸ்தலங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துருடைய எல்லா முறுமுறுப்புகளும் ஒளிந்து போவதாக. ஆண்டவரே ஓய்ந்து போவதாக. கர்த்தர் நீர் ஆண்டவரே ஜெயத்தை தந்து எங்களை செழிக்க செய்வீராக. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.